விவாகரத்துங்கிறது எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. விவாகரத்து பண்ணாத ஏதாவது ஒரு குடும்பத்தில் விவாகரத்து நடக்காமல் இருக்கான்னா இன்றைக்கி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி விவாகரத்துங்கிறது பெருகி இருக்குது. அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு திருமண வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு மன வாழ்க்கைக்கு ரெடி ஆகுறதுங்கிறத யாருமே இன்றைக்கி தப்பாக பார்க்கல. எல்லாம் பழைய காலத்தில் இல்லை, விவாகரத்தா ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை. எல்லோரும் ஏற்றுக்கிட்டோம். ஆமாம் இருக்குது. இன்றைக்கி 2 பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படின்னு சொன்னால் விவாகரத்து பண்ணிக்கிறது நல்ல ஒரு முடிவாக தான் எடுக்கிறோம். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அது பிடிச்சி ஒத்து வரல அப்படின்ற பட்சத்தில் விவாகரத்து செஞ்சுக்கலாம். அண்ட் விவாகரத்து பண்ணதோடு இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, நாம் இன்னொரு தடவை திருமண வாழ்க்கைக்குள்ளே போகணும்னு நினைக்கிறோனாலும் அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. அதையும் இன்றைக்கி நம்ம நாட்டில் யாரும் தப்பாக பார்க்குறது இல்லை. 2வது திருமணமாக ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் யாரும் கேட்குறது கிடையாது. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே 2வது திருமணம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. நல்ல ஹாப்பி லைஃப் வாழ்கிறவங்க இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பில்லை. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. அவர் மனைவி விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல, அவர் வீட்டில் வாழ்கிறதுக்கு இடம் வேணும்னு கேட்குறாங்க. அந்த வீட்டில் வாழ்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு வீடு இல்லாமல் தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்குது? அவரோட பிள்ளைகள் வெளியே ஹாஸ்டல்லையும் தனியாக வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்லை. இது போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லார் வீட்லேயும் 1000 பிரச்சனை இருக்கும், இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படி தான் நானும் இருந்தேன், அப்படி தான் நானும் இருக்க விரும்புகிறேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கும்போது ஒரு பொது வெளியில் த்ரிஷா அவர்களை கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பற்றி த்ரிஷா வீட்டிலேருந்து விஜய் வெளியில் வரட்டும் முதல்லன்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தார். அதுக்கு நானே கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். அப்படி பொது வெளியில் ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சான்னு நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படி தான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவார்? ஏன் விஜய் அவர்களை பற்றி இப்படி சொல்லணும்? அவதூறு, ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியாக அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டது தான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார், தேவைப்பட்டால்தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன்னு அவங்க ரொம்ப கண்ணியமாக ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ பேரும் இவ்வளோ கண்ணியமாக நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாமல் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிகிட்டு வராருன்னு சொன்னால் நாளை இன்றைக்கி சமுதாயம் எப்படி பார்க்கும்? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் ஒரு சின்ன பையன் 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிகிட்டு வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால் அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதில் பார்ப்பாங்க. he is going to become a leader. நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணுன்ற ஒரு கனவோடு இருக்கார். மக்கள் அவ்வளோ கனவோடு இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்தில் எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர். நீங்கள் உள்ளே இருந்து பார்க்குற உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் எவ்வளோ உழைப்பு போட்டுட்ருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கே ஒரு பெண் நிர்வாகியாக எனக்கே எவ்வளோ டைம் ஆகும். இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேருந்து போய் அங்கே போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணுன்னா கூட எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகும். கட்சியிலையோ எதுலேயும் யாரும் எதுக்கும் பே பண்ணுறது கிடையாது. உங்களுக்காக எங்கள் டைமை செலவு பண்ணி எங்கள் பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ வேலை பார்க்குறோன்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நிறைய தப்பு இருக்குது, எல்லா பிரச்சனையிலையும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி வச்சு பேசுகிறானுங்க. அந்த டிவிகேல டிவிகே ஃபேன்ஸு, வாரியர்ஸு, வாட்டவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையுமே எங்கள் அண்ணா பண்ணால் சரியாக தான் இருக்கும். இல்லை அண்ணா இப்படி அதனால தான் இதாகிடுச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸு, இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் உங்கள் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க. அவ்வளோ இளைஞர்கள், பெண்கள், தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது அந்த மாற்றம் கொடுக்குற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்குங்க.